சென்னையிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த ஒதுக்குப்புறமான கிராமம் கடம்பூர். அந்த ஊரின் எல்லையில் ஒரு பாழடைந்த பங்களா இருந்தது. சுற்றிலும் அடர்ந்த கருவேல மரங்கள். எப்போதும் ஒருவிதமான அழுகிய வாசனை அந்த இடத்தைச் சுற்றி வீசிக்கொண்டே இருக்கும். சந்தீப் ஒரு யூடியூபர். அவனது சேனலுக்கு பாரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் செய்வதுதான் வேலை. மக்கள் எதை பேய் வீடு என்று சொல்கிறார்களோ அங்கு நள்ளிரவில் சென்று தங்கி வீடியோ எடுப்பது அவனது வழக்கம். அந்த கடம்பூர் பங்களாவை பற்றி ஊர் மக்கள் பல கதைகளை சொன்னார்கள். தம்பி, அந்த வீட்டுக்குள்ள போறவங்க யாரும் முழுசா திரும்பி வந்ததில்ல. 40 வருஷத்துக்கு முன்னாடி அங்க வாழ்ந்த ஒரு குடும்பம் ஒரே ராத்திரியில ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வாசலை யாருமே மிதிச்சது கிடையாது. சந்தீப் இதையெல்லாம் கேட்டு சிரித்தான். தன் கேமரா, ட்ரைபாட் மற்றும் சென்சார்களுடன் நள்ளிரவு 12 மணிக்கு அந்த பங்களாவின் துருப்பிடித்த கேட்டை திறந்து உள்ளே நுழைந்தான். வீட்டின் கதவு தானாகவே ஒரு பயங்கர சத்தத்துடன் திறந்தது. உள்ளே நுழையும் போதே காற்றின் வெப்பநிலை சட்டென குறைந்தது. சந்தீப் தன் கேமராவை ஆன் செய்தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கடம்பூர் பங்களாவுக்குள்ள இருக்கேன். இங்கே பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்கிறதை என்னால உணர முடியுது. அப்போது அவனது கையில் இருந்த EMF மீட்டர் FEMF மீட்டர் திடீரென சிவப்பு நிறத்தில் மின்னத் தொடங்கியது. அருகில் யாரும் இல்லாத போதும் மாடியிலிருந்து யாரோ ஒரு சிறுமி ஓடுவது போன்ற சத்தம் கேட்டது. சந்தீப் மாடிக்குச் சென்றான். அங்கு ஒரு பழைய நிலைக்கண்ணாடி இருந்தது. சந்தீப் அந்த கண்ணாடியின் அருகில் சென்று நின்றான். அவன் கேமராவை பார்த்தபடி பேசிக் கொண்டிருந்தபோது கேமரா திரையில் ஒரு அதிர்ச்சியான காட்சி தெரிந்தது. கண்ணாடியில் சந்தீப்பின் பிம்பத்திற்கு பின்னால் ஒரு உருவம் நின்றிருந்தது. முகம் சிதைந்து கண்கள் இல்லாமல் வெறும் கருப்பு துவாரங்களுடன் ஒரு பெண் உருவம் அவன் தோளுக்கு பின்னால் நின்றிருந்தது. சந்தீப் சட்டென பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கு யாரும் இல்லை. மீண்டும் கேமராவை பார்த்தான். அந்த உருவம் இப்போது இன்னும் நெருக்கமாக நின்றிருந்தது. சந்தீப்புக்கு வியர்க்கத் தொடங்கியது. யார் அது? இங்கே யாராவது இருக்கீங்களா என்று கத்தினான். பதில் வரவில்லை. ஆனால் அந்த அறையின் மூலைகளிலிருந்து ஒரு விசித்திரமான முனகல் சத்தம் கேட்கத் தொடங்கியது. திடீரென சந்தீப்பின் கேமரா லைட் அணைந்தது. கும்மிருட்டு. அவன் தன் மொபைல் டார்ச்சை ஆன் செய்தான். அந்த ஒளியில் அவன் கண்ட காட்சி அவன் இரத்தத்தை உறைய வைத்தது. அந்த சிதைந்த முகமுடைய பெண் உருவம் இப்போது சுவரில் தலைகீழாக ஊர்ந்து அவனுக்கு மிக அருகில் வந்து கொண்டிருந்தது. அதன் நீண்ட விரல் நகங்கள் தரையை சுரண்டும் சத்தம் கிரீச் கிரீச் என்று அந்த அமைதியான இரவை கிழித்தது. சந்தீப் அலறிக்கொண்டு கீழே ஓடினான். ஆனால் அவன் எந்த கதவை திறந்தாலும் அது மீண்டும் அதே மாடி அறைக்கே அவனை அழைத்துச் சென்றது. கடைசியில் அவன் மூச்சிறைக்க அந்த நிலைக்கண்ணாடி முன்னால் வந்து நின்றான். இப்போது அந்த பெண் உருவம் கண்ணாடியிலிருந்து கையை வெளியே நீட்டி சந்தீப்பின் கழுத்தை பிடித்தது. எங்களை விட்டுட்டு நீ எங்கே போற? நீயும் எங்களோடவே இங்கேயே தங்கிடு. மறுநாள் காலை ஊர் மக்கள் அந்த பங்களாவிற்கு வெளியே சந்தீப்பின் கேமரா மட்டும் கிடப்பதை கண்டனர். உள்ளே அந்த கண்ணாடி சுக்குநூறாக உடைந்திருந்தது. அதன் ஒரு பெரிய கண்ணாடி துண்டில் இரத்தத்தால் எழுதப்பட்டிருந்தது. அடுத்த ஆள் எப்போது வருவான்?